ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு பாவக்காய் ஃப்ரை பண்ணலாமா? இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கசப்பான பாவக்காய் கூட கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸுமே பிடிச்சி சாப்பிடுவாங்க. பாவக்காவே தொடமாட்டேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் நாட்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, இதே போதுமானது. இப்போ ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காவை அப்படியே இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதெல்லாமே வறுபடணும். ஸோ அப்படியே ஒரு சிம்லேயே வச்சு கிண்டிட்டுருங்க. ஒரு 8 மினிட்ஸ் இல்லைனா 6 மினிட்ஸ்கிட்ட பாருங்கள். 6 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கும். இப்போது இதுக்கு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.